பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார் என்பது தான் உண்மை. ஆமென். இந்த உடன்படிக்கை பெட்டி சித்தி மரத்தில் நீ செய்ய வேண்டும். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்ம தெய்வீக பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மூலியமாக. இந்த தெய்வீக பிரசன்னம் தேவ ஆவியானவர் நமக்குள்ள எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்மளோட எப்பயும் நிலைச்சிருப்பாரா, இல்லை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அவர் பரிசுத்த பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அது எல்லாத்தையும் இந்த இந்த சித்தி மரத்தின் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் அதுதான் உங்களை கொண்டு போக போகிறாங்க. அப்படி என்னதான் இருக்குது சித்தி மரத்தில்? ஏன் ஆண்டவர் சித்தி மரத்தை போய் தேடி பார்த்து வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில், எகிப்து விட்டு வனாந்தரத்தில் வரும்போது ஆண்டு இந்த ஆலோசனையை கொடுக்கும்போது, நீ போயிட்டு இந்த ஆசரிப்பு கூடத்தை கட்ட வேண்டும், இந்த மரத்தை தேடி எடுத்துட்டு வா அப்படி அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு வந்து தான் அதில் தான் இந்த இதை கட்ட வேணும்னு சொல்கிறாரு. இந்த மரம் இந்த வனாந்தரத்தில் தான் இருக்கும். வனாந்தரத்தில் அதிகமான உஷ்ணமாக இருக்கும். அதோட உஷ்ணம் தாங்க முடியாது. வனாந்தரத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இரவெல்லாம் ரொம்ப குளிராக இருக்கும். சில சமயத்தில் அங்கே பகல்லாம் பயங்கர உஷ்ணமாக இருக்கும். இன்னொன்று, தண்ணி லேஸில் கிடைக்காது. அந்த இடத்துல ஒரு செடி வளருதுன்னா அங்கே கேக்டஸ்ன்னு சொல்லக்கூடிய செடிகள் சில இடங்கள்ல இருக்கும், அதில் தண்ணி இருக்கும். இந்த சித்தி மரமும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் வளர்ந்து வரும். இந்த மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மரம் ஏறக்குறைய 80 அல்லது 100 வருஷம் ஆனாலும், 80-100 வருஷம் ஆனாலும் இந்த மரம் 30 அடி உயரம்தான் வளரும். 30 அடின்னு சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது ஏறக்குறைய ஒரு 25 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 ஃபீட்டு, 30 அடி. சரிங்களா? 30 அடி தான். தென்னை மரம் எத்தனை அடின்னு தெரியல. சரி, விட்டுருங்க, நீங்கள் வீட்டில் போய் கனெக்ட் பண்ணிங்க. சரிங்களா? இந்த நிறைய ஷாப் ப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா 20 அடி தான் கட்டுவாங்க. அப்போ இன்னும் ஒரு 10 அடி தம்பா பண்ணிங்க. எனக்கு அதை பார்க்குறதுக்கு ஒரு 25-28 மாதிரி இருக்குது. சரி, 30 அடி தான் உயரமாக வளரும். இந்த 30 அடி உயரம் 80 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் அந்த மரம் இருக்கும். சரிங்களா? இந்த மரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், உச்சந்தலை அப்படின்னா நுனியிலிருந்து அடிப்பாதம் வரைக்கும், அதாவது பூமியில் இருக்குல்ல அது வரைக்கும், அதோட கிளைகள் முழுவதும் எல்லா இடங்களிலுமே முட்கள் தான் இருக்கும். அதுவும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய முட்கள் ஒவ்வொன்றும் ஏறக்குறைய 3 இல்லைன்னா ஒரு 6 இன்ச்சஸ் இருக்கும். இன்ச்சஸ், அதாவது 3 இல்லைன்னா 6 இன்ச்சஸ் அப்படின்னா, ரூலர் இருக்குல்ல, பிள்ளைகளுக்கு ரூலர் கொடுப்பாங்க. அது 1 அடி 1 ஃபீட்டு அது ரூலரு. அதில் அரை ரூலர், தமிழில் சொன்னால் அடிக்கோலா, அடிக்கோல். அடிக்கோலில் 6 பாதி, அது பாதி, அதுதான் 6 இன்ச்சு, 6 இன்ச்சு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முட்களும் ஏறக்குறைய 3 அல்லது 6 இன்ச்சஸ் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மரம். நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். நான் பேசிட்டு இருக்கும்போது சில பேர் கூகுள் பண்ணி பார்த்துருவாங்க. பட் இப்போ பார்க்கணுன்னா நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், கூகுள் பண்ணி எல்லாம் உண்மையாக போய் அப்படின்னு. இந்த மரம் இன்னொரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்குது. இந்த மரம் ஆண்டுகிட்ட முறையிடுச்சோ இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன ஆண்டவரே, எல்லா மரங்களும் பாருங்கள், எல்லாரும் அந்த மரத்தில் ரோஜா மரத்துட்டு போகிறாங்க. அந்த டேக்ஸ் இருக்குது, பனை மரங்கள் என்னது
டேக்ஸ் என்ன சொல்லுவாங்க, குருமா, பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் அங்கெல்லாம் போகிறாங்க, அந்த மாதிரி செடிக்கிட்டலாம் போகிறாங்க. என்கிட்ட யாருமே வரமாட்டுறாங்களே, என்னான்ற என்னை எப்படி படைச்சிட்டிங்க அப்படிலாம் சொன்னிச்சோ இல்லையோ அதெல்லாம் தெரியல, ஆனால் சொல்லலை போல. ஆனால் அதனால தான் அந்த ஆண்டு வந்து அந்த மரத்தை தெரிஞ்சு கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த மரம் கடந்து போகுது. வனாந்தரத்தில் பயங்கரமான காற்று அடிக்கும், சில சமயத்தில் சூறாவளி காற்று மாதிரி அடிக்கும். இப்படிப்பட்ட காற்று அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த கிளைகள் காற்று அடிக்கும்போது பார்த்துருக்கீங்களே, இந்த கிளைகள்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று இப்படி மோதும். சரிங்களா? இந்தாண்ட கிளை இங்கிட்டு வரும், இந்த கிளை இந்தாண்ட வரும். இப்படி கிளைகள் ஒன்றுக்கொன்று வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கிளை வந்து இப்படி வந்து இங்கிட்டு மோதுனுச்சுன்னா அந்த கிளையில் உள்ள முட்கள் இந்த கிளையை வந்து குத்த ஆரம்பிக்கும். சொந்த மரத்தையே, சொந்த கிளைகளையே அது குத்தும். ஆரம்ப நாட்களில் சில அதோடைய தண்டுகள், கிளைகள் ரொம்ப மென்மையாக இருந்துச்சு சொன்னால், சில சமயம் அது குத்து ஆழமாக போகும். சில இது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா சில சமயத்தில் குத்தி அது வந்து வெளியே வரலன்னா முள் உடையலாம். முள் உடஞ்சி அந்த முள் உள்ளுக்கே மாட்டிக்கும். இப்போ முள் உள்ளுக்கே மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நமக்கெல்லாம் ஒரு ஸ்லாம்பு முள் உள்ளே குத்திச்சுன்னா என்ன செய்யும் பார்த்துருக்கீங்களா? அப்பா அம்மா பிடிச்சிக்குவாங்க, அண்ணன் தம்பிலாம் பிடிச்சிக்குவாங்க, அப்புறம் ஒரு 5-6 பேர் கையை பிடிச்சிக்குவாங்க. அப்பா வந்து அந்த ஊக்கெடுத்து குத்துவார். அது அப்படி கை கிட்ட வரும்போது அந்த 5 பேரா 4 பேரா 3 பேரா 3 பேர்த்தையும் சமாளிப்பார் இவர். அவ்வளோ பலம் வந்துடும். ஏன்னா அந்த முள்ளை குத்த விட மாட்டார். அப்பா வந்து எப்படியாச்சும் இந்த முள்ளை எடுத்துருவார். காரணம் என்ன, அந்த முள் அங்கேயே இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து சலம் வச்சிடும். அது நம்முடைய சரீரத்தோடைய நேச்சுரலாக அந்த மாதிரி ஆண்டரை பயன்படுத்தி நம்மளை உருவாக்கி படைச்சி வச்சிருக்கிறாரு. காரணம் என்ன, தேவையில்லாதது அது சலம் வச்சு அதை கொட்டின உளுந்த பிற்பாடு அந்த இடம் வந்து மறுபடியும் சதை ரத்தம்லாம் வந்து மூடிடும். சரிங்களா? ஆனால் இந்த மரத்துக்கு எப்படின்னு தெரியல, இப்படி குத்தும் போது இந்த மரம் குத்தி 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 மரம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் இப்படி குத்து விழுவுறதுனால அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க, அந்த லிக்விட், அந்த பால் மாதிரி இல்லை, அது அப்படியே தண்ணி மாதிரி அப்படியே வடிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் அந்த அதாவது வனாந்தரத்தில் இந்த மரத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் தான் தண்ணி கிடைக்கும். அந்த கொஞ்சம் தண்ணியை வைத்து தான் இந்த மரம் வந்து தன்னுடைய பிழைப்பை தேடிக்கொள்ள வேண்டும், அது ஜீவிக்க முடியும். ஆனால் இப்போ இந்த மரத்துக்கு வந்து ஒரு பெரிய சவால். ஏன்னா சொந்த முட்களே குத்துது. அந்த சொந்த முட்களை குத்துறதுனால இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் அந்த மரத்திலிருந்து அப்படியே வடிய ஆரம்பிக்கிறது. இது இன்னும் போராட்டம். இன்றைக்கு அநேகருடைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சொந்த முட்கள் குத்துகிற அனுபவங்கள் நிறைய உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம வந்து சேர்ச்சுக்கு வருவோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவோம், ஜெப கூட்டங்களுக்கு வருவோம். வரும்போது அந்த கூட்டங்களில் வந்து பாடல் சகோதரி பாடம் நடத்துனாங்க, அல்லது ஒரு சகோதர பாடம் நடத்துவார், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கிக்கும் போது உற்சாகமாக தான் இருக்கும். ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம். ஆமாம் தானே? சற்று முன்பு கூட சொன்னீங்க போல. அப்படிங்களா? சொல்கிறாரு ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்கள், ஆமேன் சொல்லுங்கள். இந்தியா பாஸ்டருக்கு மாதிரி நான் ரொம்ப சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. சரிங்களா? சொல்கிறது தப்பு கிடையாது, நல்லது தான். அப்போ வெளியில் ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் உள்ளுக்கு வந்து அந்த முட்கள் இன்னும் உள்ள தான் இருக்கும். அந்த முட்கள் இன்னும் போயிருக்காது, அது வேதனையாக தான் இருக்கும். இப்படி சொந்த சில பேர் வந்து கடைசியாக ஜெப நேரம் இருக்கும். அந்த ஜெப நேரத்தில் ஜெபிக்கும்போது கணவர் வந்து சொல்லுவார், பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்களே அந்த முள், அது வேற யாரும் இல்லை பாஸ்டர், என் மனைவியே எனக்கு பெரிய முள்ளாக இருக்கிறாங்க. அப்புறம் அவர் போன பிற்பாடு நான் சொல்லுவேன், கணவன் மனைவி ரெண்டாக வருவாங்க, இல்லை பாஸ்டர் நான் அப்புறம் தனியாக வச்சு வைக்கிறேன் அப்படின்வாங்க. அப்புறம் மனைவி வருவாங்க, மணி வந்துட்டு, பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்களே அந்த முள் வேற யாரும் இல்லை, இந்த ஒன்று நிற்குது பாரு என் கணவன் பக்கத்தில், அதுதான், இது பெரிய முள்ளாக இருக்குது, என்னால் தாங்க முடியல, நீங்களாச்சும் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னுவாங்க. சொந்த கணவனுடைய
நடவடிக்கைகள், வார்த்தைகள் சில சமயத்தில் அது முட்கள் போல வந்து குத்தும். சரிங்களா? ஆமீனே வர மாட்டுது அப்படின்னா என்னன்னா உண்மைன்னு அர்த்தம். இல்லை, ஒரு கால் இங்கே இல்லை போல, மலக்காவில் உள்ள கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப மாறிட்டாங்க போல. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாஸ்டர் சாமிடேஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செஞ்சு சர்ஜரி பண்ணி நல்லா குணமாக்கி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. ஆனால் கடைசியில் பார்ப்போம், சரிங்களா? கடைசியில் பார்ப்போம். அப்போ சில பேருக்கு வந்து சில மனைவிமார்களுக்கு, அதாவது மனைவிமார்கள்னு இல்லை, கணவன்மார்னு இல்லை, நமக்கு கூட இருக்கிறவர்களே, நம்முடைய பிள்ளைகளாகட்டும், நம்முடைய கணவனாகட்டும், நம்முடைய மனைவியாகட்டும், கூட இருக்கிறவர்கள், நமக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டியவர்கள், நமக்கு நல்ல நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள், நமக்கு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லக்கூடியவர்கள். ஆனால் ஒரு சில வேளையில் இருக்கும், நல்லா ஒரு சங்கிலி வாங்கி கொடுத்துட்டா நல்ல உற்சாகமான வார்த்தையெல்லாம் இருக்கும். ஹாய் ஹனி, டார்லிங் அப்படிலாம் இருக்கும். கேட்டது கிடைக்கலன்னா அப்புறம் கிச்சனில் வந்து மங்க சட்டு கட்டுலாம் பறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வார்த்தைகள், பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து வருவோம். சில இடங்களுக்கு போகும்பொழுது பிள்ளைகளுடைய வார்த்தைகள், சில இடத்துல சண்டை நடக்கும். நானும் மனைவியும் போய் தடுக்கியிருக்கோம். தெரிஞ்சவங்க, பழக்கமானவங்க, இந்து குடும்பம். அவங்கள்ட்ட போய் தடுக்கும்போது அவங்க அம்மா வந்து அழுகுறாங்க, அப்பா அழுகுறாரு. அப்பங்காரன மகனுங்க அடிக்கிறானுங்க. அப்பா மேலே தவறு இருக்குதான். அம்மாவை வந்து உன் மூஞ்செல்லாம் நான் உடச்சிடுறேன், அடிக்கடி இந்த மாதிரி வார்த்தை, உன் மூஞ்செல்லாம் உடச்சிடும் தரமா அப்படின்னு அதை சொல்லி சொல்லி அவங்களால தாங்க முடியல, அழுகிறாங்க. பிள்ளைகளுடைய வார்த்தைகள் அது முள்ளு போல குத்தும். சில சமயத்தில் நமக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்கள் அது முட்கள் போல இருக்கும். நமக்கு தெரியும் இது இந்த ஒரு பலவீனம் என்கிட்ட இருக்குது. பகுத்தறிவுகள் நிறைய பேர் சொல்கிறாங்க, அரசாங்கம் சொல்லுது, நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அடிக்கடி சொல்கிறாரு, இந்த பலவீனம் எனக்குள்ளே இருக்குது, இதை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆனால் அடிக்கடி இந்த சோதனை, இந்த விதமான பலவீனம் எனக்குள்ளே வர்றதுனால என்னை அறியாமையே நான் வந்து ஆத்திரத்தில் வார்த்தைகளை விட்டுறேன், தவறாக ஏதாவது சொல்லிடுறேன். அப்படி சொல்லி அந்த மாதிரி பலவீனங்கள் இருக்கிறதுனால, நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் செய்கிறதுனால அதுவே வந்து முள்ளு மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குறி ஜீவித்தில், நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வருகிறது. இதுதான் சொந்த முட்கள். இந்த மரத்தை, சித்தி மரத்தை போல சொந்த முட்கள் குத்துகிற அனுபவம். எப்பொழுதுமே வந்து மற்றவர்களை தான் குறை சொல்லிட்டே இருப்போம். உன்னால தான் நடந்தது, உன்னால தான் அப்படி ஆணுச்சு, நீ தான் தெரியுமா, நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது தெரியுமா. சரி சொல்லிட்டாங்க, நானும் தானே அப்படி சொல்கிறேன், பரவாயில்லையே விட்டுலாமே. அதை நம்ம விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த இது வரமாட்டுது. எப்படியாச்சும் வந்து நம்மை நாமே வந்து நம்ம வந்து நல்லவர்களாகத்தான் நிரூபித்து, நான் என்னுடைய தவறுனால அது நடக்கலை. இன்னைக்கு ரொம்ப பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, தவறு செஞ்சிட்டா அந்த தவறை நான் தான் செஞ்சேன், என்னோட தவறுனால தான் அப்படி நடந்துட்டது, ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய கஷ்டப்படுவாங்க. ஒரு கணவன் மனைவி இடத்துல வந்து சாரிமா அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஒரு மனைவி, ஆனால் ரொம்ப இடத்துல வந்து மனைவிமார்கள் தான் கணவனிடத்தில் சரி மன்னிச்சிக்கங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கணவன்மார்கள் ரொம்ப குறைவு இருக்கு, இல்லைன்னுலாம் சொல்லலை, விசாரிச்சு பேசினா தான் தெரியும். அவங்களாம் பாருங்கள், அவங்களாம் முகத்தில் பார்க்கும் பொழுது எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாங்க தெரியல மனைவி இடத்துல. தப்பு கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் மன்னிப்பு கேட்குது, சாரியா, சாரிம்மா மன்னிச்சுக்கங்க, நான் தவறாக நம்ம சொல்லியிருக்கக்கூடாது, சொல்கிறது தவறு கிடையாது. நல்லா கவனிங்க, அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அவங்க கூட உட்கார வச்சு, நான் அதை சொல்லியிருக்கக்கூடாது, சாரி அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு தெய்வீக சுகத்தை, நல்ல ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை, பிசாசுக்குரிய தாக்கம் இல்லை, நல்ல ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது கொண்டுட்டு வரும். அது செய்கிறது நல்லது, ஆனால் செய்ய மாட்டோம். காரணம் என்ன? நமக்குள்ளே இருக்கிற ஈகோ, பெருமைகள், தன்மான பிரச்சனை. யார் தெரியுமா, நான் மன்னிப்பு கேட்டால் என்ன வருது, அப்புறம் என்ன நினைப்பேன் என் பிள்ளை, எங்கள் வீட்டில் நான் தலையை வணங்கினதே கிடையாது, அதெல்லாம் முடியாது,
நான் இப்படி தான் இருப்பேன், அதெல்லாம் உடையணும், உடைச்சிடணும். இப்போ தான் நம்ம எல்லாரும் ஈஸ்டர் எல்லாரும் கொண்டாடினாங்க. குட் ஃப்ரைடே, ஈஸ்டர். குட் ஃப்ரைடே இயேசு மரிச்சது என்ன? சிஷ்யரோட காலை கழுவிட்டார். அப்பேற்பட்ட தெய்வம் இறங்கி வந்து சிஷ்யருடைய காலை கழுவுறாரு. அது என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் தவறுகள் நடந்திருக்கலாம், பாதிப்புகள் நடந்திருக்கலாம், அது அவர்களுடைய தவறுகளாக கூட இருக்கலாம். ஆனால் பிரச்சனை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அந்த சூழ்நிலை நம்ம இறங்கி போய் அவருடைய காலை கழுவுவது நல்லது, தப்பு கிடையாது. நாங்களாம் செஞ்சுருக்கோம் அந்த மாதிரி. சில சமயத்தில் போராட்டங்கள் வரும்போது சபையில் இருக்கிற சில பேரை கூப்பிட்டு எல்லோரும் மண்ணுக்கு வச்சு அவங்கள புல்பீட்டில் அப்படி மண்ணுக்கு கொண்டு வந்து தண்ணி எடுத்து வர சொல்லி அப்படியே காலை கழுவுறது. அவங்க கண்ணீர் விட்டுருவாங்க. அந்த கோபம், அந்த வேதனை எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். அப்படியே போயிடும். அதுக்கு பெரிய பெரிய சுகம் உண்டாகும். அவங்களுக்கும் ஆசீர்வாதமாயிரும், சபைக்கும் ஆசீர்வாதமாக வரும். இது சபையில் பாஸ்டர் தான் செய்யணும்னு இல்லை. ஒருத்தர் வீட்டில் அல்லது ஜெபக்கூட்டத்துக்கு வரும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே அந்த மாதிரி காரியங்களை செய்வது நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இந்த மரத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. சித்தீம் அப்படின்ற மரத்துக்கு எபிரேய பாஷையில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தை பேர் வந்து சித்திம்னு போட்டிருக்கோம். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் முள் மரம் அப்படின்னு போட்டிருக்கோம். முள் மரம். இந்த மரம் வந்து 4000 வருஷம் ஆனாலும் இன்றைக்கு கூட அந்த மரத்தில் செய்யப்பட்ட பொருள்கள், இந்த மாதிரி பெஞ்ச், அலமாரிங்க, கபர்ட்ஸ், சேர்ஸ், இன்றைக்கும் அது வந்து ராட்டன், மக்கி போகாமல் அது இன்னும் அப்படி இருக்கு. அவ்வளோ உறுதி அந்த மரம். இந்த மரம் என்ன செய்யுமா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து போகிறேன். அதை நான் சொல்றது முன்னுக்கு நான் இதை சொல்லிடுறேன். இப்படிப்பட்ட முட்கள் குத்துகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால வெளியில் வந்து நம்ம ஆமீன் அல்லேலூயா சொல்லுவோம். ஆனால் உள்ளே வந்து இந்த மாதிரி முட்கள்லாம் இருக்குல்ல, இப்படிப்பட்ட முட்கள் குத்துகிற அனுபவம், வேதனைகள் நமக்குள்ளே இருக்கிறபடினால நம்ம அடிக்கடி என்ன நினைப்போம் அப்படின்னா, யாராச்சும் இதை நமக்கு ஜெபிக்க மாட்டாங்களா, கையை வச்சு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்களா, இன்றைக்கி பாஸ்டர் வந்திருக்கிறாரு, கரங்களை வச்சு ஏதாச்சும் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாரா, ஜெபிக்க மாட்டாரா அப்படின்னு வெளியில் வந்து பலன் தேடுவார்கள். தப்பு கிடையாது, வெளியில் பலன் தேடுவது தப்பு கிடையாது. ஆனாலும் அது எப்பொழுதுமே செய்யக்கூடாது. எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் வந்து யாராச்சும் ஜெபிக்க மாட்டாங்களா, ஓகே நான் எனக்கு அது பிரச்சனை பாஸ்டர், மணி 12 1 என் புருஷன் வந்து என்னை போட்டு அடிக்கிறான், என் மனைவிக்கு எனக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு, பாஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இல்லைம்மா நான் இப்போ தான் மீட்டிங் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் நேராக வீட்டுக்கு போதீங்க, நீங்கள் நேராக எங்கள் வீட்டுக்கு தான் வரணும், நீங்கள் வந்து முதல்ல இந்த பிரச்சனையை சேர்த்து வைங்க. புருஷன் கேட்பான், உனக்கு நான் புருஷனா இல்லை அவர் புருஷனா? பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டாரு போல. இல்லை என் கதையை சொன்னேன், அவர் கதையை சொல்லலை, என் கதையை சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரிலாம் பேச்சு வாங்க வேண்டி இருக்கும் பிரதர். நம்ப இல்லை. நாங்கள் நடுராத்திரியில் 2 மணி 3 மணி நான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், இனிமேல் செத்தாலும் சரி நான் வரப்போகிறது இல்லை. நீ பரலோகம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நீ வரப்போதில்லை. உன்னுடைய பிரச்சனைகளை நீ தான் தீர்க்க வேண்டும். வெளியிலேயே பலன் தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எப்பொழுதாவது நாம் வந்து இந்த மாதிரி தீர்க்கதரிசி எடுத்து பாசிட்டிவ் போய் சொல்லி ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அடிக்கடி சின்ன சின்ன காரியத்துக்கு நீங்கள் ஜெபிங்க பாஸ்டர், நீங்கள் ஜெபிங்க பாஸ்டர். சில பேர் இப்படி கூட செய்வாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இங்கே அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் பாஸ்டர். காலையில் 3 மணிக்கு இருந்துச்சு, பாஸ்டர் சொல்லுங்கம்மா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா ஜெபிச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ சில பேர், பாஸ்டர் நீங்கள் அண்ணாட காலை இருந்துச்சு எனக்காக ஜெபிக்குதுங்க பாஸ்டர், எனக்காக ஜெபிங்க பாஸ்டர், எனக்கு மறந்துடாங்க பாஸ்டர், அதிகாலை ஜெபத்தில் நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர். அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை எனக்குலாம் ரொம்ப டயர்ட் பாஸ்டர், எனக்கு நிறையான வேலை பாஸ்டர், என்னால் காலையில் எந்திரிக்கலாம் முடியல பாஸ்டர், நான் வேலை காலையில் போனால் ராத்திரி தான் வரேன், உடல்லாம் சோர்ந்து போயிடுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் ஜெபிக்கணும். எப்பொழுதும் வெளியிலே பலன் தேடுவார்கள். இல்லை, நாம் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே போய் தேவ பிரசனத்துக்குள்ள நம்மை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய அனுபவத்துக்குள்ள
நாம் வர வேண்டும். தேவன் அப்படிப்பட்டவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்கு நிறைய வசனங்கள் ஆதாரங்கள் இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் அப்படி பார்த்துட்டே போகலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த மரம் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த மரத்தை போல் நீங்கள் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மரம் என்ன செய்யும் அப்படின்னா, இப்படி அடிக்கடி இந்த முட்கள் வந்து குத்துகிறதுனால குத்தி 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 அந்த மரத்தில் கிளைகள் இருக்கக்கூடிய சொந்த அந்த அந்த லிக்விட் தண்ணிலாம், அந்த பால்லாம் அப்படியே வடிய ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற கொஞ்சமும் போக ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மரம் வந்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் பிழைக்கிறதா இல்லை சாகிறதா? ஒன்று நான் சாகிறேன், என்ன ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா, எனக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு குடும்பமா, எனக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு அம்மா அப்பாவா, எனக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு பலவீனமா, இப்படி எல்லாருக்கும் ஒரு ஒரு குறை இருக்கு. அழுவாங்க சொல்லிக்கிட்டு, நான் என்ன செய்வேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை, எனக்கு ஏன் இந்த மாதிரி மனைவி, எனக்கு ஏன் இந்த மாதிரி புருஷன் வந்து வாச்சான், எனக்கு ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்களாம் பாருங்க, அவங்க பிள்ளைங்களாம் பாருங்க. அப்படிதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே உங்களுக்கு படைக்க தெரிஞ்சிச்சு, ஆனால் யாருக்கு யாரை கொண்டு போய் சேர்த்து வைக்கணும்னு தெரியல ஆண்டவரே. அதை தான் சொல்கிறோம், அப்படி தான் சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஓர வஞ்சன ஆண்டவரே, நீங்கள் அவங்களுக்கு பிள்ளைங்களா நல்ல நல்ல பிள்ளைங்களாம் கொடுத்துருக்கீங்க, எங்கள் பிள்ளைங்களாம் பாருங்கள் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு குறை சொல்லக்கூடிய பழக்கங்கள். இது எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதிக்கும்? இதனால தேவன் பிரியப்படுவாரா, வேதனைப்படுவாரா? இதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? அது நம்ம சிறிது நேரத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. இந்த 1/2 மணி நேரத்தில் நான் முடிச்சிடுறேன். சரிங்களா? இந்த மரம் என்ன செய்யணும் நல்லா கவனிங்க. இப்படி இந்த முட்கள் குத்துகிறதுனால குத்த 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 இந்த மரம் என்ன செய்யும் அப்படின்னா, நாட்கள் ஆக 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 இல்லை, நான் என்ன தேவன் படைச்சிட்டாரு, நான் ஒரு செடியாக ஒரு மரமாக இருக்கிறேன், எப்படியாவது இதிலிருந்து நான் வந்து மேற்கொண்டு நான் ஜீவித்து வர வேண்டும். ஆகையினால் இந்த மரம் என்ன செய்யணும், இந்த முட்கள் குத்த 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 இந்த மரம் தன்னை தானே இறுக்கி கொள்ள பழக ஆரம்பிக்குமா. அது அப்படி இறுக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு தடவை குத்து உழுவும் பொழுது இதை பார்த்துருக்கீங்களா? இந்த காங்ஃபூ சண்டைக்கா போடுறவங்க, அந்த மார்ஷல் ஆர்ட்டு நான் போனதில்லை, எனக்கு தெரியாது, படத்தில் தான் பார்த்துருக்கேன். அதை போகும்பொழுது அவர் நல்லா சாப்பிட்டு நல்லா ட்ரைனிங் எடுப்பார். அப்புறம் 4-5 பேர்த்த வந்து குத்த சொல்லுவார், கம்பை எடுத்து அடிக்க சொல்லுவார். அப்புறம் இவர் சொந்தமாக போய் எல்லாம் குத்துவார், எல்லாம் மறுத்து போகும். அப்போ நாளைக்கு பின்ன யாராச்சும் வந்து அடிக்கும் பொழுது அந்த அடி வந்து அவருக்கு வலிக்காது. அது ஃபிசிக்கலாக அவங்க சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் இது ஆவிக்குரிய ஜீவித்தில் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தில் அப்படி தான் பழக வேண்டும். எப்படின்னா, இந்த மரம் வந்து இந்த நாளாக நாளாக இப்படி முட்கள் குத்தும் பொழுதெல்லாம் இது இறுகி 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 கடைசியில் இந்த மரம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே கல்லு மாதிரி ஆயிரும் அப்படியே. இப்போ அதே போல மறுபடியும் இந்த முட்கள் வந்து மறுபடியும் அதை குத்த ஆரம்பிக்கும். அதே காற்று மறுபடியும் அடிக்கும். அதே போல இந்த கிளைகள் இங்கிட்டு அங்கிட்டு ஒன்றோடு ஒன்று மோத ஆரம்பிக்கும். இப்படி மோதும் பொழுது, ஆனால் இந்த தடவை என்ன நடக்குதுன்னா, அதே முட்கள் வந்து குத்தும் போது இந்த தடவை முட்கள் மரத்தை குத்தாது, ஆனால் இந்த முட்கள் அந்த கிளைகளை குத்தும் பொழுதெல்லாம் அந்த முட்கள் உடைய ஆரம்பிக்குமா. இப்படி உடைய உடைய நாளாக நாளாக என்ன ஆகுனா, அந்த மரம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அப்படி இந்த மரத்தை வெட்டிட்டு வந்து அந்த மரத்தில் தான் நீ இந்த உடன்படிக்கை பெட்டி, இது உடன்படிக்கை பெட்டி இல்லை, உடன்படிக்கை பெட்டி எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாஸ்டர் வரைஞ்சி காமிச்சிருப்பாரு, படம்லாம் போட்டு காமிச்சிருப்பாரு. அந்த உடன்படிக்கை பெட்டி அதில் தான் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். காரணம், அதுக்குள்ளே தான் தங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மரத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற பழக்கம் இல்லை, குறை சொல்லுகிற பழக்கம் இல்லை, படைத்த தேவனை குற்றப்படுத்தக்கூடிய பழக்கம் இல்லை. உன்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை, உன்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழக்கம் இந்த மரத்துக்கிட்ட இல்லை. ஆனால் இந்த மரம் என்ன செய்யுது, அடி உழுதும் பொழுதெல்லாம் தன்னைத்தானே வாங்கி கொண்டு இப்படி வாங்க 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 நிறைய குத்து இதெல்லாம் வாங்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் திருப்பி யாரையும் ஒன்றும் சாடாமல் தேவனை குறை சொல்லாமல் அப்படியே நம்ம பழகிட்டோம். அப்படி சொன்ன என்ன ஆகும்னா, நாளைக்கு பின்ன அதே பிரச்சனைகள் வந்து உங்களை மோதும் பொழுது நீங்கள் அப்படியே கெத்தாக நிற்பீங்க.
அந்த பிரச்சனையோ அந்த சாத்தானோ அந்த பலவீனமோ அது வெக்கப்பட்டு போயிடும். நீங்க ஆவிக்குரிய, அதாவது தேவன் உங்களை சும்மா விட மாட்டார். உங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் நல்லா பலனடைய ஆரம்பிச்சிருவான். அப்போ நீங்கள் துதிச்சிங்கன்னா, ஜெபிச்சிங்கன்னா, அந்த துதி அந்த ஜெபம் அதோடைய வல்லமையே வேற. பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனை குறித்து சீக்கிரமாக நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். என்னோட கூட 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். ஒன்று சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வாசிங்க ஐயா. 1வது வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து ஓகே, இது பழைய ஏற்பாட்டில் தாவீதுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம். தாவீதுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அவரு சாமுவேல் தீர்க்கதரிசினால இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்றார். அபிஷேகம் பண்ணி முடிஞ்ச உடனே ராஜா போயிடுறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி போயிடுறாரு, மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி கொண்டாடிட்டு போயிடுறாங்க. தாவீது மறுபடியும் ஆடு மேய்க்க போயிடுறாரு. அப்புறம் ஒரு சூழ்நிலை வருது. கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து சவால் விட்டு இஸ்ரவேலின் தேவனையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அவன் அவன் மட்டமாக பேசுகிறான், கீழ்த்தரமாக பேசுகிறான். அந்த சூழ்நிலை தாவீது வரும்போது அவனை எதிர்த்து போரிட்டு அவனை கொண்டு போடுறாரு. அப்போ தாவீது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து அவனை பாராட்டி இது பண்ணும்போது அது சவுலுக்கு வந்து பெரிய ஒரு ஆத்திரமாக வருது, கோபமாக வருது. அப்போ அந்த 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 சம்பவம் முடிஞ்ச உடனே சவுல் ராஜா போயிடறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசியில் தாவீது போயிடறாரு, மக்கள் எல்லாம் போயிடறாங்க. தாவீது மறுபடியும் ஆடு மேய்க்க போயிடுறாரு. இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தாவீதுக்கு சரியான தேவன் சொன்ன அந்த காரியம் வரல. நீங்கள் நல்லா வாட்சி பார்த்தீங்கன்னா, முதல்ல 2 கோத்திரம் யூதா பெஞ்சமின் சவுதன் தெற்கு ராஜ்யம் சொல்லுவாங்க. அவங்க தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் நல்லா பாட்டு பாடி எல்லாம் ஆர்ப்பரிச்சு எல்லாம் செய்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் யுத்தம் வருது. அவர் பாட்டுக்கு போயிடுறாரு, மக்கள் பாட்டுக்கு போயிடுறாங்க, யாருமே கண்டுக்கல. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சந்தித்த ஒரு காரியம் என்னன்னா, தன் கூட இருக்க வேண்டியவர்கள், அவருக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டியவர்கள் எல்லாருமே அவர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிட்டு தான் போனாங்க. சங்கீத புத்தகத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லுவார், நான் என்னுடைய சொந்த தாய் தகப்பன் வீட்டாரால் மறக்கப்பட்டு போனேன். தாவீதுடைய குடும்பத்தை, அவருடைய பிறப்பு, ஏன் அவர் ஆடு மேய்க்க போனார், அதெல்லாம் அந்த சரித்திரத்தெலாம் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஈசா யார்? நல்ல பண வசதி உள்ளவர். ஆனால் தாவீதை கொண்டு போயிட்டு, ஏன் தாவீதை கொண்டு போயிட்டு ஆடு மேய்க்க அனுப்பிட்டாரு? அவர் ஆடு மேய்க்கிற இடத்துல தான் இருந்தார். மற்றவர்கள் எல்லாம் கூட இருந்த அண்ணந்தம்பிங்க எல்லாம் அவனுங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா ராஜாவோடலாம் உடத்திக்கிட்டு நல்ல மசல்லாம் சாப்பாடு. ஹலோ ப்ளீஸ் கால் நிப்பாட்டுக்குன்னு சொல்லுதா பாஸ்டர்? சரி, அவர் போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு நல்லது செய்ய வராரு, நல்ல காரியம், இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை அகற்றும்படியாக தேவன் அவரை பயன்படுத்துறாரு. எதிரிகளை போரிட்டு ஜெயித்து வராரு. ஆனால் எல்லா சூழ்நிலையிலுமே அவர் தங்களுடைய சொந்த குடும்பத்தினால, சொந்த மக்கள்னால, சொந்த ராஜாவினால மறக்கப்பட்டு தான் போனார், கைவிடப்பட்டு தான் போனார். சொந்த ராஜா கொல்ல தான் வந்தார். சொந்த மனைவி மீகாள், அவளும் வந்து என்ன நீ ராஜாவாக இருக்க வேண்டியவன், என்ன சட்டக்கட்டெல்லாம் கட்டி போட்டு அது தெருவில் போயிட்டு கூத்தாடிட்டு வர அப்படின்னு அவமானமாக பேசுகிறான்.
ராஜாவா அபிஷேகம் பண்ண மறுநாள் பிலிஸ்தர்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. மறுநாள் எல்லாம் நல்லா ஆடுலாம் வெட்டி கோழிலாம் வெட்டி பயங்கர விருந்து கொடுத்துருக்கணும். அப்படி தான் தாவீது எதிர்பார்த்துருப்பார். இன்றைக்கி நீங்களும் நானும் கூட அந்த மாதிரி எதிர்பார்ப்பது உண்டு. இன்றைக்கி நான் நல்ல காரியம் செஞ்சுட்டேன், நல்ல பாட்டு நடத்திட்டேன், நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணிட்டேன், நல்ல ஒரு காரியம் செஞ்சுருக்கேன், நல்ல சம்பளம் நான் கொடுத்துருக்கேன், நாளைக்கு நல்லது கிடைக்கும், மனைவி நல்லா சமைச்சு கொடுப்பாங்க, நாளைக்கு ஏதாவது நல்ல ஒரு பாராட்டு வேலை அது கிடைக்கும் அப்படின்னு. அப்போ தான் அன்றைக்கி ராத்திரியோ இல்லை மறுநாளோ பெரிய இது உடையும், இல்லை பெரிய பாதிப்பு வரும், பெரிய சண்டை வரும். அந்த மாதிரி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஒரு பெரிய காரியம் எதிர்பார்ப்பீங்க, நான் இப்படிலாம் செஞ்சேன், எனக்கு நன்மை வாய்க்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கு மாறாக பயங்கரமான ஏதோ ஒரு பாதிப்பு வந்து நடந்திருக்கும். இந்த தாவீதுக்கு மறுபடியும் இதே பிரச்சனையில் தான் தாவீது கடந்து போனார். அதாவது பரிசுத்தவான்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் தாவீது போல, பரிசுத்தவான்களில் பழைய ஏற்பாட்டில் தாவீது போல மறுபடியுமாக பலவிதமான சோதனைகளை அடைந்தவர்கள் யாருமே இல்லையா தாவீதை தவிர. தாவீது அவ்வளோ பிரச்சனையை கடந்து போனார். ஆனால் என்ன ஒரு காரியம் தாவீது கிட்ட இருந்தது. இந்த தாவீதை தேவன் சொல்றாரு, தேவன் மற்றவங்க எல்லாம் இருந்தாங்க, அவங்கள பார்த்து சொல்ல, ஆனால் தாவீதை பார்த்து ஆண்டு சொல்றாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, இவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படி சொன்னார். எனக்கும் ஆசைதான். யாராச்சும் வந்து ப்ராஃபஸி கொடுக்கும்போது, பாஸ்டர் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஊழியக்காரன் அப்படி சொல்லி. நானே ஜெயிச்சிருக்கேன் எத்தனை ட்ரிப். அந்த மாதிரி வார்த்தை எனக்கு கிடைக்காத ஆண்டவர். நான் என்னென்ன செய்யணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? தேவனிடத்துலேருந்து நல்ல ஒரு வார்த்தை இல்லை ஒரு கனவுலையாச்சும் அதை சொல்ல மாட்டீங்களா ஆண்டவர்? நான் உன்னுடைய ஊழியத்தின் பேரில், உன் பேரில் நான் மிகவும் பிரியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அந்த மாதிரி நம்ம கேட்டு ஜெபிச்சோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வெளிப்படுத்துவார். கனவு மூலியம் ஆண்டவர் நிறைய பேசுவார். ஹவு டு இன்டர்பிரட் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். எல்லாரும் இங்கே உட்காந்துருக்க நிறைய பேருக்கு கனவு வரும், சில பேருக்கு கனவே வரல. தலையில் கை வச்சிடணும். கனவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஊடகம், சேனல், ஆண்டு நம்மளோட பேசக்கூடியது. சரிங்களா? அப்போ இந்த தாவீதுக்கு வந்து ஒரு பிரச்சனை என்ன, தாவீதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குது, அதை பிற்பாடு பார்ப்போம். இப்போ தாவீது வந்து ஜிக்லாக்னு ஒரு இடத்துக்குள்ள வந்து தஞ்சம் புகுந்திருக்காரு, அங்கே தான் தங்கியிருக்கிறாரு. அவரோட மனைவி பிள்ளைங்க எல்லாரும் கூடார போட்டு அங்கே தான் இருந்திருக்காங்க. ஜிக்லாக்ன்ற இடம் வந்து இஸ்ரவேலில் இவங்க இருக்கக்கூடிய இடம் இல்லை, அது பிலிஸ்தர்கள் இருக்கக்கூடிய இடம். காத் ராஜா இருக்கக்கூடிய, ஆக்கீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. சரிங்களா? ஒரு நாள் அவரும் அவர் கூட இருந்த காலாட்கள், இராணுவ வீரர்கள் எல்லாரும் வெளியே போயிட்டு திரும்பி வருவதற்குள்ளார அமலேக்கியர்கள் வந்து அந்த இடத்த எல்லாம், அவங்க மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பொண்ணு பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கே இருந்த எல்லாவற்றையும் எதை எடுக்க முடியலையோ அது எல்லாத்தையும் சுட்டெரிச்சிட்டு போட்டாங்க. எனக்கு இதை எடுக்க முடியல, எனக்கு கிடைக்கல, இது உனக்கும் கிடைக்க வேண்டாம், இதை எரிச்சு போட்டுன்னு சொல்லி எரிச்சுட்டானுங்க. ஒன்றும் கூட விடலை. எப்படி இருக்கும் தாவீதுக்கு? சொந்த குடும்பம் மறந்துட்டாங்க, சொந்த ராஜா கொல்ல தேடுறான், சுற்றி இருக்கிற மற்ற எதிரிகள் எல்லாம் கொல்ல தேடிட்டு இருக்கிறான். பிலிஸ்தர்கள் ஊரில் வந்து அங்கே வேற போகக்கூடாது, அது தேவனுக்கு விரோதமான காரியம். ஆனால் அந்த இடத்துல வந்து நான் தஞ்சம் புகுந்துட்டு இருக்கிறேன், இந்த இடத்துலையும் நான் பிழைப்பதற்கு இடம் இல்லை. அங்கேயும் இப்படிப்பட்ட சூழ்நிலை. என்ன ஆச்சுன்னா, அவரோட 2 மனைவியும் போயிட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் போச்சு, அவரோட சொத்துடைமைகள் போயிட்டு 400 பேர் இருந்தாங்க கூட, அவங்க கூட இருந்த எல்லா பொருளும் போய் வந்து பார்க்கும் பொழுது அப்படியே எரிஞ்சு சாம்பலாய் போயிட்டு. முன்னெச்சரிப்பு கூட கிடைக்கல தாவீதுக்கு. நீ சீக்கிரமாக வீட்டுக்கு போய், எல்லாம் போச்சு, உன்னோட எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான், அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கூட வரல. வந்து பார்க்குற அந்த சூழ்நிலையில் தாவீது அதை பார்த்துட்டு மனம் கசந்து அழுதார். வாசிக்கலாம் பிரதர், வாசிங்க, விட்டு வாசிங்க.
ம் தேங்க்யூ பிரதர். நல்லா கவனிங்க. இப்போ இங்கே வந்து இந்த ஜிக்லாக் என்ற இடத்துக்குள்ளே வராரு. ஜிக்லாக் அப்படின்ற ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த இடத்தோட பேரை எழுதி வச்சிருக்கிறார். ஜிக்லாக், ஜிக்ஸாக், ஜிக்லாக். அதோடைய மூல பாஷையில் அதோடைய அர்த்தத்தை பார்க்கும்போது வேத பண்டிதர்கள் அதை எப்படி வியாக்கியானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படின்னா, இந்த கரும்பு கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? கரும்பு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எப்படி என்ன செய்வாங்க? அதை வந்து ஒரு அரைப்பாங்க. நான் கூட அடுப்பில் விடுவாங்களோ. அதை வந்து அதை அரைக்கிற மிஷின் பார்த்துருக்கீங்களே, அது 2 ரோலர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து அந்த கரும்பை வந்து இப்படி விடுவாங்க. அது ஒரு தடவை விட்டா இல்லை, மறுபடியும் மடக்கி விடுவாங்க, மறுபடியும் மடக்கி விடுவாங்க. அது என்ன செய்யணும், அந்த கரும்பு நல்லா கிராஸாக இருக்கும். அதை வந்து அப்படி நசுக்கி ஒட்டைச்சி எடுக்கும். ஆவியானவர் வந்து இந்த ஜிக்லாக்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த வந்து எப்படி சித்தரித்து அதை எழுதி வைத்திருக்கார் அப்படின்னா, அதை தாவீதுடைய இருதயம், அவனுடைய மனோநிலைமை, ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத அந்த ஜிக்லாக் என்ற வார்த்தை மூலியமாக வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப தாவீதோட சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, அவனுடைய ஆவி மனோநிலைமை, ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் இருதயம் அப்படியே நொறுங்கி போய் அப்படியே ஒட்டச்சி பிழியக்கூடிய, உடச்சி சிக்குனூரா போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தாவீதுடைய இருதயம், ஆவிக்குரிய நிலைமை இருந்தது அப்படின்றத ஆவியானவர் எழுதி வைக்கிறாங்க அழகா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வேளையில் இப்படி தான். சில சமயத்தில் சில பேருக்கு போய் அப்படி ஜெபிக்கும் போது, அவர் தூங்கலை சரிங்களா, அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து சில சமயத்தை இப்படி காட்டுவார். சில சமயத்தில் ஒரு 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 ஆரஞ்சு பழம் நல்ல ஆரஞ்சு பழம் நல்லா அப்படி புஷ்டியாக நல்லா தலன்னு இருந்துச்சுன்னா நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதே ஆரஞ்சு பழம் வந்து அப்படியே அடித்து அப்படியே கொழிஞ்சி போயா நசுங்கி ஒரு மாதிரியா அப்படி கொழுந்து இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களே. அப்போ சில பேருக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அந்த மாதிரி பழத்தை காட்டுவார். அப்போ அதை பார்க்கும் பொழுது என்ன ஆவியான உணர்த்துற அப்படின்னா, அது நல்லா வரும். உங்கள் மனசு வந்து, உங்களுடைய இருதயம் சில பிரச்சனைகள்னால ஒரு ஆரஞ்சு பழம் அப்படி நசுங்கி அப்படி பிழிஞ்சு இல்லை, பாதிக்கப்பட்டிருக்குது. அப்படியே ரொம்ப கொல அப்படி தார்மரா அந்த மாதிரி உங்களுடைய இருதயம் இப்போ இருக்குது சிஸ்டர், இருக்குது பிரதர் அப்படின்னு சொன்னால் கண்ணில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும். எப்படி இது யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் தாவீது இப்போ போய் கொண்டிருக்கிறார். அதைத்தான் ஜிக்லாக் என்ற வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அப்புறம் கீழே வந்து அவர் வந்து அவருடைய மனைவி பேரை 2 பேர் போட்டு ஆவியான எழுதி, அங்கே நிறைய பேர் இருந்தாங்க, அவ்வளோ பேர்த்துக்கு மனைவி இருந்தாங்க. எல்லாருடைய மனைவியோடைய பேரையும் போடல. ஆனால் தாவீதுக்கு இருந்த மனைவி பேரை அங்கே ஆவியான எழுதி வச்சிருக்கிறாரு. ஒருத்தவங்களுடைய பேர் வந்து அக்கினோவாம், இன்னொருத்தவங்களுடைய பேர் வந்து எஸ்தர். ஓ இல்லை, ஐஸ்வர்யா ராய் போல. அது யார் ஐஸ்வர்யா ராய்? அபிகாயில். கரெக்டாக சொன்னீங்க பிரதர். அக்கினோவாம், அபிகாயில். சரிங்களா? என்னப்பா சார் இன்னைக்கு வந்து இவங்க 2 மனைவி பேரை வந்து அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறீங்க. நானும் ஜெபிச்சு பாஸ்டர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் பாஸ்டர் சரின்னு சொல்லவே மாட்டுறாரு. என் மனைவி முடியல, அவங்களுக்கு சீக்காயிடுச்சு பாஸ்டர், அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் ஜெபிச்சேன் பாஸ்டர், ஜெபிச்சு காலையில் எந்திரிச்சு கண்ணை திறந்து பைபிளை திறந்தேன், அக்கினோவாமும் அபிகாயிலும். அக்கினோவாம் ஒன்று இருந்துச்சு, நான் அபிகாயில் வர்றது பார்க்குது, நீங்கள் விட மாட்டீங்களே பாஸ்டர். என்ன பாஸ்டர், ஆவியான கொடுத்தாலும் நீங்கள் விட மாட்டீங்களே பாஸ்டர் அப்படின்னு பாஸ்டர்களை வந்துட்டு குறை சொல்கிறதுக்கு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் சொல்லலை, அது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் கொண்டு வராதீங்க
சரிங்களா? இந்த அக்கினோவாம் அபிகாயில வந்து ஆவியான அவங்க பேருடைய அர்த்தம் மூலியமா என்ன சொல்றார் அப்படின்னா, எபிரேய பாஷையில அக்கினோவாம் என்று சொன்னால் கிருபை. கிருபை. அப்ப தாவீதுக்கு அவர் கிருபையை, தேவனிடத்தில் பெற்றுக்கூட கிருபையை இழந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான் இருப்போம். அநேக வேலையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், தாக்கங்கள், அடி மேல அடி, மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் பிரச்சனை. போன வருஷம் தான் உபவாசம் பண்ணி ஜெபிச்சோம், சில காரியத்தில் வெற்றி கொடுத்தாரு, மறுபடியும் ஒரு பிரச்சனை. உபவாசம் பண்ணி 40 நாள் முடிஞ்ச உடனே ஒரு பிரச்சனை வந்து நிற்குது. பாஸ்டர், என்ன பாஸ்டர் நான் செய்வேன்? நீங்க தான் சொன்னீங்க உபவாசத்தில் கடந்து போகலாம், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படின்னு. ராஜாவா அபிஷேகம் பண்ண உடனே மறுநாள் பிலிஸ்தீர்கள் யுத்தத்துக்கு வந்து நிற்கிறார்கள், தாவீதோட யுத்தம் பண்ண. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நிறைய பேர்த்துக்குள்ள இருக்குது தேவ பிள்ளைகளே. சரி, அது இன்னொரு செய்தி. எப்படி இந்த எதிரிகள் மறுபடியும் வராமல் இருக்கிறதா நம்ம என்ன செய்ய வேண்டும்? பிலிஸ்தீர்கள் அதை ஆண்டு துரத்தி அடிச்சாரு பிலிஸ்தீர்களை. அதுக்கு தாவீது என்ன செஞ்சாரு? அது ஒரு பிரசங்கம் இருக்கு, அதை விட்டுருவோம். இப்ப அக்கினோவாம் அபிகாயில். அக்கினோவாமுடைய பெயர் வந்து அக்கினோ பேர் அர்த்தம் வந்து கிருபை. அபிகாயிலுடைய பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஆதாரம், சோர்சஸ். இப்ப கிருபையும் போயிட்டு ஆதாரமாக இருந்த சகல பொருள், மனைவி, பிள்ளைங்க எல்லாம் கொண்டு போயிட்டு அமலேக்கியர்கள் எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் தாவீது என்ன செய்யாம, ஆண்டவரே உங்களை நம்பி வந்தேன்ல, அதுக்கு எனக்கு நல்லா கொடுத்துட்டீங்க, இனி வாழ்க்கை பூரா இனிமேல் நான் உங்களை கும்பிடவே மாட்டேன், இனிமேல் நான் வந்து உங்களுக்கு மெழுத்திரி கொளுத்த மாட்டேன், இனிமேல் நான் வந்து ஜெபம் படிக்க மாட்டேன், இனிமேல் வந்து நான் வேதம் வாசிக்க மாட்டேன். அப்படித்தான் நம்மளாம் சொல்லுவோம். நீங்க சொல்ல மாட்டீங்க போல, நல்லவர்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம உடனடியாக என்ன செய்வோம் அப்படின்னா, நம்முடைய கோபம், ஆத்திரம் வந்து தேவன் மேலே தான் எழும்போம். என்ன ஆண்டவரே, நான் சபைக்கு வந்தேன், பாஸ்டர் சொன்னார், நான் ஜெபத்துக்கு வந்துட்டேன், நான் சபையில் வந்து டாய்லெட்லாம் கழுவுறேன், கூட்டுறேன், தசமாக கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், அந்த சர்ச் கட்டணும் சொன்னார் பாஸ்டர், அதுக்கு கொடுத்தேன், அப்புறம் இந்தியாவுக்கு காசு அனுப்புங்கன்னார், அங்கே அனுப்புனேன், அப்புறம் நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னாரு, மன்னிப்பு எல்லாம் செஞ்சேன். அப்புறம் ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை மறுபடியும் என் வாழ்க்கையில்? என்னை ஆண்டு கை விட்டுட்டார் பாஸ்டர், ஆண்டுக்கு என் மேலே கோபம் போல இருக்கு பாஸ்டர், இனிமேல் என் ஜெபம் வந்து கேட்கப்படாத போல பாஸ்டர், இனிமேல் நான் ஜெபிக்க வேணாம் பாஸ்டர், எனக்கு போதும் பாஸ்டர். ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விதமான மனஸ்தாபம் தேவன் மேலே எல்லாருக்கும் எழும்பும். ஆனால் நல்லா கவனிங்க, நமக்கு வாழ்க்கையில் பாதிப்புகள் வரும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த பாதிப்புக்கு காரணமாக இருந்த மற்றவர்கள் யாராச்சும் இருப்பாங்களா, அவங்கள தான் நம்ம சாடணும்னு நினைப்போம். நம்ம எப்பயுமே நம்ம கை வந்து அவங்கள தான் காட்டும். இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு பாஸ்டர் மேலே தான் வரும், இந்த பாஸ்டர்னால தான். சில காரியம் சொல்லலாம், ஆனால் வேணாம், அது சாட்சி இல்லை. அந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். நல்லா பெரிய பிரச்சனை, நல்லா தீர்த்து வச்சு, நல்லா ஜெபிச்சு, ஆவியானவர் துல்லியமாக பேசுகிறார். சிஸ்டர் அதை வாங்காதீங்க, பிரதர் அவங்கள கல்யாணம் பண்ணாதீங்க, இப்படி கர்த்தர் காட்டுறாரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்காம அவங்க அதை மீறி, இல்லை நாங்கள் ஜெபிச்சோம், ஆண்டு எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தாரு, கர்த்தருக்கு சோத்திரம், அப்படியே செய்யுங்க, விட்டுட்டோம். நம்மனா காலை பிடிச்சா கெஞ்சிட்டு இருக்க முடியும்? ஆண்டு சொல்றதான், ஆவியானவர் பாஸ்டர் மூலியமா என்ன சொல்றாரோ அதை சொல்லத்தான் முடியும். உங்க கையை பிடிச்சி தாலி கட்டாத கட்டாத கட்டாத, நான் விட மாட்டேன், அப்படிலாம் செய்ய முடியாது. அந்த மாதிரி மெத்ரிஸ் திருச்சபையில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா பாஸ் அதிகாரம்? எங்கேயுமே இல்லை, அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவர் சொல்லதான் முடியும். இங்கே ரெண்டுமே தாவீதுக்கு ஆண்டு நல்லா காட்டுற கிருபையை இழந்த சூழ்நிலை, அங்கே அவனுக்கு இருந்த சகலவித பொருட்களும் எல்லாம் போயிட்டு, இதெல்லாம் போன அந்த சூழ்நிலை தாவீது என்ன செய்றார்னா, தேவனிடத்துல குறை சொல்லாம, ஆண்டவரே உங்களை நம்பி வந்தேன், ஆனால் எனக்கு மறுபடியும் 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 ஏன் தான் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை நீங்கள் எனக்கு அனுமதிக்கிறீங்களே அப்படிலாம் சொல்ல. ஆனால் அதுக்கு மாறாக என்னதை சொன்னார், நான் நெருக்கப்படக்கூடிய காலங்களில் அதிகமாக நெருக்கப்பட்டு போனேன், ஆனால் அந்த காலத்தில் நீரே எனக்கு தஞ்சமாக இருந்தீங்க ஆண்டவரே. அவ்வளோ அழகாக சொல்கிறார் சங்கீத புத்தகத்தை வாசிக்கும் போது. ஆமென்.
நாம் அந்த மாதிரி தான் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அவங்க நல்ல மனம் கசந்து கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். யாருமே நல்லா திடப்படுத்தி பலனில்லாமல் போக மட்டும் ஆண்டு சமூகத்தில் போய் அழுதார். நம்ம கொஞ்சம் அழுதோம்னா முடிச்சு, ஆண்டு எனக்கு பதில் கொடுக்கலையே. 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சேன், 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சேன், ஒன்றும் காணுமே. நான் 1 மணி நேரம், ஒரு பாஸ்டர் சொன்னார் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிச்சு பாருங்க. ஜெபிச்சு பார்த்தேன், ஒன்றுமே இல்லையே. ஏன் 2 மணி நேரம் ஜெபிச்சு பாருங்க, ஏன் 3 மணி நேரம் ஜெபிச்சு பாருங்க. என்னய்யா வீட்டுக்கு மனைவிக்கு வந்து 10 பவுன் சங்கிலி கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு 1 மாதம் பூரா வீட்டுக்கு வராமல் ஓவர் டைம் செய்கிறீங்க. அப்புறம் மனைவி என்ன கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு ராப்பகலை செய்கிறீங்க. ஏன் நீங்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்து ஜெபத்துக்குள்ளே அந்த மாதிரி போகக்கூடாது? போய் பாருங்களேன். போய் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, போய் பாருங்க, ஜெபிச்சு பாருங்க. ஒரு நாள் முயற்சி எடுத்து பாருங்க. ஒரு நாள் நம்மளாம் போகிறோம்ல, வாங்க நம்ம எல்லாம் போகலாம். எங்கே போகலாம்? பாலிடிக்ஸனில் போவோம். அப்புறம் வேறு என்ன இடம் இருக்குது மலேசியாவில்? பினாங் போகலாம். சரிங்களா? போயிட்டு 1 வாரம் நல்லா காசெல்லாம் செலவு பண்ணிவிட்டு நல்லா தண்ணி அடித்து நல்லா தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டீங்க, நல்லா போயிட்டு படம்லாம் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா கடல்லாம் குளிச்சுட்டு வருவோம். போங்க, தப்புன்னு நான் சொல்லலை, குடும்பத்தோடு போங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு பிரச்சனை சந்திக்கிறீங்க தெரியுமா? தீராத ஒரு பிரச்சனை. அது வாழ்வா சாவா? என் திருமணம் இந்த என் கணவரோட நிலச்சிருக்க போதா இல்லையா? அடுத்து என்ன ஆக போகுது? ஓகே, நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். என்ன தெரியுமா? ஒரு 2 நாள், ஒரு 3 நாள் பினாங் போக போகிறேன், இல்லை கந்திங் ஐலாண்ட் போக போகிறேன், இல்லை சில பெரிய மவுண்டன்லாம் இருக்குது மலேசியாவில், அந்த இடத்துக்கு போக போகிறேன், இல்லை ஏதோ ஒரு ஐலாண்டில் எங்கேயோ போயிட்டு தனிமையாக நான் போயிட்டு என்னோடய ஹெட்ஃபோன் எல்லாம் மூடி வச்சுட்டு நான் ரூமில் காலையில் போயிட்டு திறந்துட்டு அந்த ரூமில், ஆண்டவரே நான் வந்துட்டேன், எனக்கு சொந்தம் இந்த சாப்பாடு எதுவும் இல்லை, நான் ரூமில் இருக்கிறேன், நீ சந்திக்க வரைக்கும் நான் போக போகிறதில்லை. அந்த மாதிரி ஏன் போகக்கூடாது? அதெல்லாம் முடியாது. அது எப்படி நாங்கள் செய்ய முடியும்? அதுக்கு தான் நாங்கள் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம் பாஸ்டருக்கு. நீங்கள் ஜெபிங்க. ரொம்ப நல்லவங்க பாஸ்டர், இவங்களாம் அப்படி சொல்ல மாட்டாங்க பாஸ்டர். நீங்கள் நிறைய இடத்துல அப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறோம், நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் ப்ரே பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களை இல்லை, நான் ஏசுகிற மாதிரியா இருக்கு? இல்லை நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, நான் நல்ல ஒரு உணர்ச்சிபூர்வமாக பேசுகிறேன் அப்படி. சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். எல்லா இடத்துல இருக்கிற குறை தான் அது. நான் ஒரு ஐடியா, ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்குறேன். என்னதான் செய்யுங்க, ஜபத்தில் புதுங்க. நானே மனைவி சில பிரச்சனை வரும்போது சர்ச்சில் போயிட்டு கதவை சாத்திட்டு 4-5 நாளா, ஒரு வாரம் வெறும் தேவை தான். வீட்டுக்கு சர்ச்சுக்கு பின்னால் வந்து விடுதா இருக்குது, அங்கே சமைக்கிறது பின்னால் இருக்கிறாங்களே, சமைக்கிறாங்களே, அவங்க ஏதாச்சும் கோழிக்கறி சமைச்சா ஆடுகறி சமைச்சாங்கன்னா, நல்ல சாப்பாடு சமைச்சாங்கன்னா வாசம் உள்ளுக்கு, சர்ச்சு உள்ளுக்கு நல்லா வரும். நாங்கள் உபவாசத்தில், ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு வெறும் தேவை குடிச்சிட்டு இங்கே ஜெபிச்சுட்டு இருக்கோம். அப்போ தான் வாசலாம் அப்படி பொத்துக்கிட்டு வரும் உள்ள. ஆனால் வச்ச தமிழில் என்னமோ சொல்லுவாங்களே, எப்படி வச்சா குடுமி சரிச்சா மொட்டை, அப்படிதான் வெள்ளை உபவாசம் 4 நாள் 5 நாளாக சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அவங்க ஜெயிச்சுட்டு இருப்பாங்க, நான் ஜெயிச்சுட்டு இருப்பேன். எனக்கு தூக்கம் வந்துடும், நான் படுத்துட வேண்டி தான், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் என்ன தெரியுமா? வந்துட்டீங்கல்ல, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வந்துட்டோம், நீ வந்து பேசுகிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. 5 நாள் அந்த அப்படி ஒப்பு கொடுத்து வரீங்க தெரியுமா? அங்கே தான் ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். நீங்க போயிட்டு மாம்சத்தோட ரத்தத்தோட, ஆண்டு சொல்றாரு எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில், அங்க போய் யுத்தம் செய்து பேசுறதுலாம் ஒண்ணுமே வேண்டாம். இப்படி நீங்க ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க தனியா போகலாம், அல்லது ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை கணவன் மனைவியாக போகலாம். ஒரு 2 நாள் ட்ரை பண்ணுங்க. இல்லை ஒரு அப்படி அந்த மாதிரிலாம் இல்லை பச, ஒரு 1/2 நாள் 12 மணி நேரம் ட்ரை பண்ணுங்க. காலையில் ரூமில் போயிட்டீங்கன்னா ஹெட்ஃபோன் எடுத்து போதீங்க, சரிங்க, வெளியில் உட்காந்துருங்க. ரூமில் போயிட்டு தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க, பிரச்சனை இல்லை. தூக்கம் இல்லையா, எந்திரிச்சிட்டு என்ன செய்யணும்னு தோணுது, பாட்டு படிக்க தோணுதா பாட்டு படிங்க, அந்நிய பாஷை ஜெபிக்கன்னு தோணுதா ஜெபிங்க, பைபிளை வாசிக்கணும்னு தோணுதா வாசிங்க. நீங்க எதை செஞ்சாலும் செய்யுங்க, ஆனால் தேவன் அதை பார்த்துட்டே இருப்பார். நீங்க என்ன பிரச்சனைக்குள்ள நீங்க போயிருக்கீங்களோ அந்த பிரச்சனை எப்படி வந்தது, என்ன அந்த பிரச்சனையுடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆவியான ஒரு கனவுலையோ தரிசனத்திலையோ உங்கள்கிட்ட அப்படி கிளியரா காட்டுவார். அப்புறம் இன்னும் ஓகே,
இப்படி தான் இருக்குது பிரச்சனை. ஓகே, நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்புறம் அன்னைக்கு இப்படி ஓடும், ஒரு நாள் 2 நாள், சரிங்களா? அப்படியே தூக்கம் வந்தால் தூங்குங்க, தண்ணி குடிச்சிட்டு ஜெபிங்க, வசனம் வாசிங்க, அப்புறம் முட்டுக்காய் போட்டு ஜெபிங்க. முடிஞ்சா செவுத்த போயிட்டு நல்லா ஒரு 2 முட்டு முட்டிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் உருண்டு ஆண்டவரே காப்பாற்றுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். உங்கள் ரூமில் இல்லை சபைக்கு வாங்க, சபையில் வந்து நல்லா அப்படி உருண்டு மோதிங்க, எல்லாம் தப்பு கிடையாது. செய்யுங்க, செஞ்சு பாருங்க. அப்புறம் அடுத்த இன்னொரு மெசேஜ் வரும், ஆண்டவர் காட்டுவார். ஏதோ ஒரு பாம்போ ஒரு முதலையோ வந்து அடிப்பட்டு காயத்தோடு இருக்கிற மாதிரி காட்டுவார். தெரிஞ்சுக்குங்க, உங்கள் ஜெபம் ஆண்டவர் கிரீசி ஆரம்பிச்சிட்டார். அடி உழுதாங்க, அதோட விட்டுட்டு ஓ எனக்கு வெற்றி கிடைச்சிருச்சு நான் போகிறேன் அப்படிலாம் விட்டுட்டு போகாதீங்க. இல்லை, நீங்கள் எப்படி தான் ஜெபிக்கணும்? அந்த பாம்போ அந்த முதலையோ அந்த ஒரு பொல்லாத மிருகமோ அது அடிப்பட்டு செத்து கிடக்கிற மாதிரி நீங்கள் கனவுல பார்க்கணும், தரிசனத்தில் பார்க்கணும். இல்லை ஒரு பாம்பு அப்படியே முழுங்குற மாதிரி ஒரு கனவு வரும். அந்த மாதிரிலாம் கண்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி கனவு வர வரைக்கும் ஜெபிங்க. அந்த மாதிரி காமிச்சார்னு வச்சுங்க ஆண்டருக்கு, நீங்கள் வெளியே வாங்க, உங்களுக்கு செய்தி வரும். உனக்கு நல்ல செய்தி இருக்கு. இந்த சில சமயத்தில் 6 வருஷம் 10 வருஷம் மருமகளோட கல்யாண வருஷம் புருஷனோட அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மோதிக்கிட்டு இருப்போம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்க. ஒரே வாரம் 3 நாள் ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் போங்க, ஒரு நாள் அறைக்குள்ளார போங்க, தேவனுடைய ரகசிய அறைக்குள்ளார, சரிங்களா? ஃபோனில் எடுத்துட்டு போய் ஜெபிச்சு பாருங்க. தாவீது தண்ணீரை பலனில்லாமல் போக மட்டும் அவன் தெய்வ பிரசனத்தில் போயிட்டு மனக்கசந்தால்தான். அப்போ தான் இவனுங்க எல்லாம் நான் கூட இருந்த 4 பேர் அத்தனை பேரும் அந்த கல்லை எடுத்துட்டு அவர் அடிக்கிறதுக்கு கல்லை தூக்கிட்டானுங்க. எப்படி இருக்கும் தாவீதுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அதே போல் இன்னைக்கு உங்கள் அநேக பேர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாவீது இன்னொரு காரியம் செஞ்சார். என்ன தெரியுமா? அவர் அடித்த அத்தனை பேர்கிட்டையும் வந்து டே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லா அந்த சமுதாயம் எல்லாம் உங்களை விரட்டிட்டாங்க. நீங்கள் வாட்சி பாருங்க, நேரம் இல்லை, அதே இது கீழே 8வது வசனம் வரைக்கும் வாட்சி பாருங்க. அங்கே தாவீது என்ன சொல்கிறேன்னா, என்ன சொல்லலை அப்படின்னா, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நீங்கள் குறை சொல்லலை, கூட இருந்தவன் இவங்களை யாரையுமே குற்றப்படுத்தவே இல்லை. உங்களுக்கு நான் இப்படி செஞ்சு கொடுத்தேன், அப்படி செஞ்சு கொடுத்தேன், நீங்கள் யாருமே ஏன் எல்லாம் கொல்ல வரீங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. தாவீது என்னதான் செஞ்சார் அந்த சூழ்நிலையில்? அதைத்தான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். யாரையுமே குறை சொல்ல. என்ன செஞ்சார்? அபியத்தார் சொல்லக்கூடிய இந்த ஆசாரியனை அவருடைய கண்கள் தேடுகிறது. அபியத்தார்னா என்னது அர்த்தம்? அபியத்தார்னா நிறைவான பிதா, பரிபூரண பிதான்னு அர்த்தம். ஆவியானவர் பாருங்க, அந்த கதையை எழுதி சிச்சுவேஷன், அவருடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது, அவர் என்ன செய்யலை, என்ன செஞ்சாரு, அப்புறம் அந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய பெயர்கள் அது எதை அர்த்தப்படுத்துகிறது, அவருடைய ஆவிக்குரிய சூழ்நிலையை காட்டுது. அப்புறம் அவர் என்ன செஞ்சார் அந்த சூழ்நிலையில் அதை காட்டுது. அந்த வேதனையின் நேரத்தில் மற்றவர்களை குறை சொல்லாமல், மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் அந்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, நிறைவுள்ள பிதாவாகி அந்த தேவனை தேடினார். தான் அபியத்தார். அப்படி தேவ பிரசனத்தை தேடுனதுனால ஆண்டவர் என்ன சொன்னார்? போ, 8வது வசனம், போ தாவீதே, இப்பொழுது நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். விதவுட் ஃபெயில் யூ வில் ரிகவர் ஆல். எதெல்லாம் இழந்தீங்களோ கடந்த காலங்களில், எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசு சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உடைச்சிருக்கிறான், எதெல்லாம் பிசாசார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்க, எதெல்லாம் திருடப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி எத்தனை பேர் உங்களுடைய நல்ல ஆவிக்குரிய ஜீவியம், நல்ல தேவனோடு இருந்த உறவு, கணவனோடு இருந்த நல்ல உறவு, பிள்ளை மகளோடு இருந்த நல்ல உறவு, தேவனோடு இருந்த நல்ல உறவு, உங்களுக்குள்ள இருந்த நல்ல ஊழியங்கள், பிசாசு ஏதோ தவறுகள் நடந்தது, அதனால் அதெல்லாம் இழந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. 2025 வருஷம் கர்த்தர் அதை திருப்பி கொடுப்பார். சரிங்களா? என்ன செய்யணும்? இந்த காரியத்தை எல்லாம் நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக ஜெபிக்க வருகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய காரியங்கள், குற்றப்படுத்தக்கூடிய காரியங்கள், தேவனை குறை சொல்லக்கூடிய காரியங்கள்
வெளியில் நம்ம எல்லாரும் ஆமீன் அல்லேலூயா அது உண்மைதான். ஆனால் உள்ளுக்குள்ளே தான் தெரியும் எத்தனை பேர் நம்ம ஆண்டரை குறை சொல்கிறோம். இந்த காரியத்தை மாற்றிக்கொள்வோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆண்டு சொல்லுவார், நீ என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற வேண்டும் சொல்லி கண்ணில் முடி ஜெயிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த முள் மரம் சித்தி மரம், இந்த சித்தி மரத்தை தான் ஆண்டவர் எடுத்து வெட்டி அதை அந்த உடன்படிக்கை பெட்டி செய்ய சொல்கிறார். அந்த மரத்தில் தான் தெய்வ பிரசன்னம் இறங்கினது. தெய்வ பிள்ளைகளே, இந்த சித்தி மரத்தை போல தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைய முட்கள் குத்துகிற அனுபவம். இந்த முட்கள் குத்துகிற அனுபவம் சித்தி மரத்துக்கு இருந்தது போல வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இந்த முட்கள் குத்தக்கூடிய அனுபவங்களுக்குள்ளாக நீங்கள் இப்போ சில பேருக்கு முட்கள் குத்தி அது வெளியே வரல, உள்ள தான் இருக்குது. சில பேருக்கு முள்ளு குத்திட்டு 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 போய்கிட்டு இருக்கு. அடிக்கடி வேதனைப்படுறீங்க, அடிக்கடி வேதனை. சில பேருக்கு குத்துற முள்ளு வெளியே ஆகவே இல்லை. அந்த முள்ளை தேவன் உன்னிடத்திலிருந்து எடுப்பதற்கு நீ அனுமதிக்க வேண்டும். ஆண்டவரை எடுத்துருங்க, இந்த முள்ளு எனக்கு வேண்டாம். அதை நீ அறிக்கை செய்ய வேண்டும், அதை நீ விட்டு கொடுக்க வேண்டும். யாருதான் உங்களை பற்றி குறை சொல்லிட்டு, யாருதான் உங்களை பற்றி தப்பா பேசியிருக்கட்டும், விட்டுருங்க, தேவனிடத்தில் விட்டுருங்க. தேவன் பார்த்துக்கொள்வார். வெஞ்சன்ஸ் இஸ் மைன், பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு சொல்றார் ஆண்டவர். அதனால என்னை குத்துறவங்களை அடிச்சு ஆண்டு அடிச்சு கொள்ளணும் அப்படி இல்லை. உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்க ஜெபிங்க, அப்படிதான் சொல்றாரு. உங்க துன்புறுத்தல்களுக்காக ஜெபிங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. நீங்க அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபிங்க. பெரிய ஒரு திருப்பு முனை, ஒரு பிரேக் த்ரூ 2025 வருஷத்துல உன்னை தேடி வருது. தேவப்பிள்ளையே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாவீது போல எல்லா சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் சரி ஆண்டவரே, கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள நான் போய் ஒரு பலத்தை நான் பெற்றுக்கொள்வேன். இன்றைக்கு நான் அதுதான் இன்னைக்கு நான் காலையில் வீட்டுக்கு போறதுக்குள்ளார ஆண்டவரே நீ என்னை சந்திக்க வேண்டும், என்னை தொட வேண்டும், என்னுடைய பிரச்சனை என்னை விட்டு நீங்க வேண்டும். என்னுடைய பிரச்சனை என் குடும்பம், என் பிள்ளை, என் மனைவி, என் குடும்பம், என் பொருளாதாரம், என்னுடைய பிஸ்னஸ் பிசாசு தொட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கையை அதுலேருந்து எடுக்கிற வரைக்கும் ஜெபப்பீடத்தை விட்டு நான் போக போறதில்லை ஆண்டவரே. அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோட தான் ஜெயிப்போம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெயிக்கிறோம். ஆமென். ஆல்ரைட், நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஜெபிக்கிற நேரம் வந்துருச்சா? முள்ளுலாம் நிறைய இருக்க எடுத்து போட்டுருவோம். ஓகே, அதுக்காக தான் நம்ம கூடியிருக்கிறோமா. நம்ம பாஸ்டர் தங்கராஜ் இந்த நேரத்தில் நம்ம ஜெபத்தில் வழி நடத்தும்படியாக இருக்கிறாரு. நம்மளுக்கு அந்த ஜெபம் முடிந்த பிறகு தென் ஒரு சின்ன குட்டி பிரேக் இருக்குதா. சிஸ்டர் கிறிஸ்டினா உங்களுக்காக காப்பி கலக்கி வைப்பாங்க. ஏன்னா நம்ம தாங்கி இன்னொரு கட்டத்துக்கு போனோம்ல. ஸோ தெளிவாக வந்துடுவோம். சரிங்களா? கம் பாஸ்டர். யூ வாண்ட் டு பிரேக் த குரூப்? பிரேக் பண்ணிடலாமா? ரைட். நான் 10 குரூப், ஒரு குரூப்பில் 8 பேர். ஓகே, நம்பர் எண்ணலாமா? எண்ணுனா தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம எங்கே தான் ஆரம்பிப்போம்? பாச தேவ சித்தத்துலேருந்து ஆரம்பிப்போம். பாச தேவ சித்தம் நம்ம சத்து, அப்புறம் டுவா, அப்புறம் திகா, அப்புறம் அம்பாட், அப்புறம் லீமா, நீங்கள் அண்ணாம், துஜோ, சத்து. ஓகே, ஸ்டீவன் அம்பாட் தெளிவாக இருக்காரு, தூங்கலை. லீபா, சத்து, துஜோ, அவங்க சத்து, நீங்க டுவா. அம்மா தட்டுங்க கொஞ்ச நேரம் அவங்கள, பக்கத்தில் தூங்கிட்டாங்க. நம்ம டுவான்னு சொல்லிடுங்க அவங்கள. ஓகே, ரூத்து, திக, empat, lima, enam, tujuh, satu. Empat. எங்க? டடடங். 6, 7, 8, 1, 2, 4. ஓகே, ஞானம் 5,
8 1 2 3 4 ஐசக் 4 4 5 6 ஓகே 7 1 ஓகே 2 3 4 5 6 7 8 1 2 pastor 3 4 5 நீங்க 5 6 தாமஸ் 7 6 இல்லையா pastor எத்தனை 3 4 5 6 7 ஓகே பின்னால 8 1 2 3 4 Tina எத்தனை 6 8 செக்காப்லா கணக்கா முடிச்சிட்டீங்க பார்த்தியாங்களா 8 மேலே இருக்கிறீங்களா 8 1 2 3 4 மேலே யார் இருக்காங்க மேலே ஓகே ஆல்ரைட் 8 இல்லை வரேன் 8லாம் பின்னால் வரிசலாம் 1லாம் முன்னு வரிசலாம் மற்றலாம் நீங்களே அடுக்கிங்களா நடந்துடலாம் வாங்க ஏந்திரிங்க இல்லாட்டி உங்களுக்கு தூக்கம் வந்துடும் அவர் பாஸ்டர் சொன்ன மாதிரி ஓகே மொதல் 2 வருஷம் நம்ம சத்து ஓகே 2வது வரிசையில் வந்து திகாடுங்க அம்பாட் அப்படி வந்துருங்க கேரளின் உட்காந்துருக்குது 3 இல்லை 3வது ஆள் உட்காடுறாங்க நம்ம திக நீங்கள் கொஞ்சம் நவருங்க 6 பின்னால 6 அந்த தெம்போ இருக்கு பாருங்க 2 பில்லர் தெரியுது அந்த பியூஸ்ல பின்னுடுங்க 6 8 அந்த சைட்டு 8 புறம் அந்த பக்கம் 7 புறம் இந்த பக்கம் தாமஸ் அங்கே இருந்துரு தாமஸ் அங்கே 7 துஜோ ஓகே வெரி குட்